அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பீப்பிள்ஸ் ஹீரோஸ் அகாடமி. நமக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய கவுன்சிலிங் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேருடைய மைண்டுக்குள்ள ஒரு கேள்விகள் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கான ஒரு பதிவு தான் இது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. அப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயம், அந்த டேட் எப்போ நடக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதில் ப்ராசஸ் என்னென்ன இருக்குது, என்னென்ன கடந்து வந்திருக்கோம், இன்னும் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, ஏன் நம்ம இந்த விஷயம் நம்ம சொல்லக்கூடிய டேட்டு இன்றைக்கி டேட்டில் தான் கவுன்சிலிங் நடக்க போகுது, இன்றைக்கி நடக்கலை அப்படின்னா இந்த டேட்டில் நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம ஏன் சொல்ல போகிறோம் அப்படின்ற ஒரு ப்ராசஸை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் புரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சின்ன வீடியோ தான், இதனால் நமக்கு எதுவும் ஆகப்படுதில்லை. ஓகேங்களா? அப்போ டிஎன்பிஎஸ்சி இது வரைக்கும் ஒர்க் பண்ணாத அளவுக்கு ஒரு ஃபாஸ்டஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு டிஎன்பிஎஸ்சியோட ரிசல்ட், குரூப் 4 உடைய ரிசல்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 28 விட்டுருந்தாங்களா? ஆமாம், விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓசிவி ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேர், கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 20,000 பேருக்கு என்ன பண்ணியிருந்தாங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அவங்கள சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்னைக்கு டைம் கொடுத்துருந்தாங்க, நவம்பர் மாதம் 21ஆம் தேதிக்குள்ள இந்த 20,000 பேரும் உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணுங்க, கிளைம் பண்ணதெல்லாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இந்த 20,000 பேரும் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணி முடிச்சு, நவம்பர் 21ஆம் தேதி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணி முடிச்சு 10 ஒர்க்கிங் நாளில், வெறும் 10 ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க, அது சர்டிஃபிகேட் ஃபுல் அண்ட் ஃபுல் வெரிஃபிகேஷன் பண்ணி முடிச்சிட்டாங்க. அப்போ ஒரு நாளைக்கு, ஒரு ஒர்க்கிங் டேக்கு உங்களுக்கு எத்தனை பேருக்கு பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட ஷார்ப்பாக உங்களுக்கு 2,000 பேர் ஒரு நாளில் அவங்க எத்தனை பேருக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க, 2,000 பேருக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? ஓகே. அப்போ இது இருக்கட்டும். அப்போ இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு நவம்பர் 21லேருந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு 10 நாள் கழிச்சு என்ன பண்ணாங்க, டாக்குமெண்ட், இந்த 20,000 பேர் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணியிருந்தீங்கன்னா, உங்கள் டாக்குமெண்ட்ஸில் ஏதோ ஒரு இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டைம் கொடுத்துருந்தாங்க. எப்போ வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க, டிசம்பர் மாதம் 21 வரைக்கும். 21க்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுங்கள், டாக்குமெண்ட்ஸ் என்ன இஷ்யூவாக இருக்கோ அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அடுத்து இதே போல் டிசம்பர் 24க்குள்ள ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சருக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க. ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சருக்கு நீங்கள் லிஸ்ட் 2 அப்படின்றது விட்டு புதுசாக இன்னும் கொஞ்சம் பேர், அதாவது ஃபஸ்ட் லிஸ்ட்டில் வந்தவங்க நிறைய பேர் ஃபாரஸ்ட் வாட்சருக்கான ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணல. ஸோ வந்து டிசம்பர் 24ஆம் தேதி வரைக்கும் இன்னும் நிறைய மாணவர்களுக்கு இன்னும் ஒரு 2,000 பேரை எடுத்து என்ன பண்ணியிருந்தாங்க, நீங்கள் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? இது வரைக்கும் புரியுதுங்களா? இது வரைக்கும் நடந்திருக்கக்கூடிய விஷயம். அப்போ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்ற விஷயம் தான் இதுக்கப்புறம் பார்க்க போகிறோம். புரியுதுங்களா? ஓகே. அப்போ ஒரு 2,000 பேர், ஒரு 2,000 பேருக்கு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, 2,000லேருந்து 3,000 பேர், 2,500 பேர்னு வச்சுப்போமே, 2,500 பேருக்கு என்ன பண்ணியிருந்தாங்க, உங்களுக்கு சர்டிஃபிகேட்டில் இஷ்யூ இருக்குது, நீங்கள் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 2,000 பேர்கிட்ட உங்களுக்கு ஆவரேஜாக நம்ம சொல்கிறது தான், கரெக்டாக கவுண்ட் கிடையாது. 2,000 பேர்கிட்ட உங்களுக்கு என்ன பண்ணியிருந்தாங்க, சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் இங்கே உங்களுக்கு ஒரு 2,000 பேர், அப்போ கிட்டத்தட்ட ஒரு 5,000 பேர்னு வச்சுப்போமே, மொத்தமாக ஒரு 5,000 பேருக்கு உங்களுக்கு சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சருக்கு லிஸ்ட் 2 வந்தவங்களுக்கு ஏற்கனவே ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் லிஸ்ட் 2 வந்தவங்களுக்கு ஏற்கனவே அதே போல் இந்த டாக்குமெண்ட் அப்லோட் வந்தவங்களுக்கும் ஏற்கனவே என்ன பண்ணியிருப்பாங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் வந்தவங்க எல்லாருமே ஏற்கனவே டைப்பிஸ்ட்லையோ ஜேலையோ அப்ளை பண்ணியிருப்பாங்க. அவங்க தான் இந்த லிஸ்ட்லையும் இருப்பாங்க மோஸ்ட்லி. இன்னொரு லிஸ்ட்டு போனால் தான் எதுலையுமே வராமல் ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் மட்டும் தனியாக போகும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இவங்களுக்கு ஏற்கனவே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஏற்கனவே அவங்க அப்லோட் பண்ணியிருந்தாங்களா, அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருந்திருப்பாங்க, வெரிஃபை பண்ணி இதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு பார்த்துருந்துருப்பாங்க. இதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுவாங்க, எந்த சர்டிஃபிகேட் இஷ்யூவாக இருந்துச்சோ, ஒன்று இஷ்யூவாக இருந்த சர்டிஃபிகேட்டை இவங்களுக்கு பார்ப்பாங்க. இவங்களுக்கு என்ன சர்டிஃபிகேட் இஷ்யூவாக இருந்துச்சோ அந்த சர்டிஃபிகேட் மட்டும் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, வெரிஃபை பண்ணுவாங்க. இவங்களுக்கு இந்த ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வச்சிருக்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் சர்டிஃபிகேட் அந்த சர்டிஃபிகேட்டை மட்டும் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, வெரிஃபை பண்ணுவாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இவங்களுக்கு என்ன சர்டிஃபிகேட் இஷ்யூவாக இருந்துச்சோ அந்த சர்டிஃபிகேட்டை மட்டும் வெரிஃபை பண்ணுவாங்க. இவங்களுக்கு ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் சர்டிஃபிகேட்டோ, அவங்களுக்கு ஐ ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட்டோ இல்லை டிரைவிங் லைசன்ஸோ கேட்டிருந்தாங்கன்னா அதை மட்டும் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, வெரிஃபை பண்ணுவாங்க. அப்போ இந்த 20,000 பேருக்கும் மொத்த எல்லா சர்டிஃபிகேட்டையும் வெரிஃபை பண்ணுறதுக்கே அவங்களுக்கு எத்தனை நாள் தான் ஆயிருந்துச்சு, 10 ஒர்க்கிங் டேஸ் தான் ஆயிருந்துச்சு. இப்போ ஒரு 5,000 பேருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 4,000லேருந்து 5,000 பேருக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஒரு சர்டிஃபிகேட்டோ 2 சர்டிஃபிகேட்டோ, மேக்ஸிமம் ஒரு 3 சர்டிஃபிகேட். புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது இதுக்கப்புறம் இந்த வெரிஃபிகேஷன் எப்படி நடக்க போகுதுன்னா ரொம்ப குயிக்காக இருக்கும், இதை விட குயிக்காக இருக்கும். ஏன்னா இங்கே உங்களுக்கு எல்லா சர்டிஃபிகேட்டும், அவர் 10th சர்டிஃபிகேட், 12th சர்டிஃபிகேட், காலேஜ் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாமே வெரிஃபை பண்ணியிருப்பாங்க. இங்கே அவருக்கு என்ன இஷ்யூவாக இருந்துச்சோ அதை மட்டும் பண்ணுவாங்க, இல்லைனா ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் சர்டிஃபிகேட் மட்டும் தான் வெரிஃபை பண்ண போகிறாங்க. ஸோ இந்த 5,000 பேருக்கோ 4,000 பேருக்கோ, 4,000லேருந்து 5,000 பேருக்கு இந்த 2 சர்டிஃபிகேட்டோ 3 சர்டிஃபிகேட்டோ தான் வெரிஃபை பண்ண போகிறாங்க. இதுக்கு நிறைய நாட்கள் ஆகாது, ஒரு
டேஸ்லேருந்து 3 days மேக்ஸிமம் 2 days இல்லைனா ஒரு 3 working days மேக்ஸிமம் 2 daysலேயே முடிச்சு உங்களுக்கு 3rd day கவுன்சிலிங்கான மெமோ அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இதுதான் கான்செப்ட். அப்போ இதிலேருந்து டேஸ் கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு என்னைக்கு டிசம்பர் கலண்டர் எடுத்துப்போமா, டிசம்பர் 24 உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு கொடுத்துருக்காங்க. டிசம்பர் 24 லாஸ்ட் டேட்டு கொடுத்துருக்காங்க. 25, 26 2 நாளில் நம்ம கணக்குப்படி 25, 26 27 எடுத்துக்கிட்டாலும் 3 நாளில் வெரிஃபை பண்ணி இந்த 27 டிசம்பரில் உங்களுக்கு கவுன்சிலிங் மெமோ வரதுக்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகம். 27 டிசம்பர் புரியுதுங்களா? 27 டிசம்பரில் உங்களுக்கு எது கவுன்சிலிங் மெமோ வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஒருவேளை 27 டிசம்பரில் வரலைன்னா கூட இந்த 30லேயோ 31லேயோ வரதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். புரியுதுங்களா? ஏன்னா டிஎன்பிஎஸ்சி பயங்கரமாக வேகமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சாட்டர்டேல வந்தால் கூட நமக்கு ஆச்சரியத்துக்குரிய விஷயம் கிடையாது. அப்போ 30லேயோ 31லேயோ கூட வரலாம். ஆனால் இந்த வருஷத்தினுடைய முடிவுக்குள்ள கவுன்சிலிங் மெமோ அப்படின்றது கட்டாயமாக வந்துடும் அப்படின்றது நம்ம தரப்புல இருந்து சொல்லப்படுது. ஓகேங்களா? ஓகே, இது வந்து நம்மளுடைய கெஸ்ஸிங் தான். இது டிஎன்பிஎஸ்சி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. டிஎன்பிஎஸ்சி எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். இன்னொன்று, இந்த ஃபாரஸ்ட்டு கார்டு ஃபாரஸ்ட் வாட்சருக்கான ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் சர்டிஃபிகேட் இந்த லிஸ்ட்டில் வந்திருக்கவங்களும் நிறைய பேர் அப்லோட் பண்ணல. எனக்கு கண்டிப்பாக ஜேஏவோ எனக்கு கண்டிப்பாக டைப்பிஸ்ட்டோ வந்துடும் அப்படின்னு சொல்லி இதுலையும் நிறைய பேர் தாமதம் பண்ணுறாங்க. லிஸ்ட்டை டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணாமல் இருக்காங்க. அவங்க நேம் இருக்குது ஆனால் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணாமல் இருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் ஃபாரஸ்ட்டுக்கு லிஸ்ட்டு 3 விட்டு அவங்களுக்கு ஒரு 3 to 5 days கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? அவங்களுக்கு கூட கொஞ்சம் டைம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி அது நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா ஃபஸ்ட் லிஸ்ட்டில் வந்தவங்களே எல்லாருமே மோஸ்ட்லி பண்ணாங்க. ஒரு 80% கிட்ட மோஸ்ட்லி பண்ணாங்க. செகண்ட் லிஸ்ட்டில் வந்தவங்களும் எல்லாருமே பண்ணிடுவாங்க. ஸோ இது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. அதே போல் டிஎன்பிஎஸ்சி அப்படின்றதும் அவங்க ஹெவியாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு 2 daysல ஒர்க் பண்ணி நம்ம என்ன சொல்கிறோம், 27, 28 வந்துடும். இல்லைனா சண்டே விட்டு உங்களுக்கு 30லேயோ 31லேயோ கவுன்சிலிங் மெமோ அப்படின்றது வந்துடும் அப்படின்ற விஷயம். அப்போ கவுன்சிலிங் மெமோ வந்துருச்சு அப்படின்னா அதில் உங்களுக்கு என்ன வந்துடும், நீங்கள் ஒரிஜினலாக இப்போ இதுதான் உங்களுக்கு இன்னொரு ரேங்க் வரும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, டாக்குமெண்ட்ஸ் சரியாக அப்லோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. நிறைய பேர் சும்மா எழுதி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எழுதி பார்த்துருப்பாங்க. டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் டாக்குமெண்ட் சரியாக அப்லோட் பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்களை ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இப்போ உங்களுக்கு ஒரு ரேங்க் வந்திருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு 1000 ரேங்க் வந்திருக்கு. இப்போ இந்த லிஸ்ட்டில் ஒரு 1000 ரேங்க் ரிசல்ட்டில் வந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி ஒரு 20 பேர் ஏதோ ஒரு இஷ்யூ இருந்து அவங்க வந்து மெமோ கவுன்சிலிங் மெமோவில் அவங்க நம்பர் வரல, இல்லை அவங்க டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ரேங்க் என்ன ஆயிரும், 980,000. அப்போ இதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு ரேங்க் வரும். கவுன்சிலிங் மெமோவில் உங்களுக்கு என்ன வரும், இன்னொரு ரேங்க் வரும். அதை வச்சு என்ன பண்ணுவாங்க, ஒரு நாளைக்கு 500 மெம்பர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. புரியுதுங்களா? அப்போ இதுதான் கான்செப்ட். இதில் நீங்கள் உங்களுக்கு எத்தனாவது டே கவுன்சிலிங்கு, நீங்கள் எந்த டேபிள், எல்லா விஷயமே அதில் வந்துடும். நீங்கள் என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் எல்லா விஷயமே அதில் வந்துடும். ஓகேங்களா? அப்போ இந்த மந்த் எண்டுக்குள்ளே, இந்த மந்த் எண்டு இயர் எண்டு, இந்த இயர் எண்டுக்குள்ளே உங்களுக்கு கவுன்சிலிங் மெமோ அப்படின்றது வந்துடும். ஓகேங்களா? அப்போ கவுன்சிலிங் அப்படின்றது எப்போ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ உங்களுக்கு 1ஆம் தேதி அப்படின்றது உங்களுக்கு நியூ இயர் உங்களுக்கு ஹாலிடே தான். ஸோ 2, 3, 4, 5 இருக்குது, சண்டே வரைக்கும் இருக்குது. 6 இந்த 6ஆம் தேதி ஜனவரி 6ஆம் தேதி கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஜனவரி 6ஆம் தேதி. அப்போ இன்னொரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு, பொங்கல் முடிஞ்சு கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்களா, நடுவில் ஸ்டார்ட் பண்ணிட்டு பொங்கலுக்கு நடுவில் நிறைய கேப் ஓடுது, பொங்கல் முடிஞ்சு கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான். அதை ஏன் சொல்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு ஜனவரி 6ஆம் தேதி கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு இதுவே சொல்ல போனால் லேட்டு தான். எனக்கு தெரிஞ்சு நடுவில் 2ஆம் தேதி 3ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறது கூட வாய்ப்புகள் இருக்குது. அது எந்த அளவுக்குன்றது தெரியல. சேஃபாக 6ஆம் தேதி அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிக்கிறோம். இதை ஏன் சொல்கிறோன்னா, உங்களுக்கு 6ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஜேஏ கவுன்சிலிங்கே வந்து ஒரு 13 நாள் 14 நாள் வரைக்குமே போகுது. ஸோ 1, 2, 3, 4, 5 இங்கே ஒன்று 6ன்னு வச்சுட்டு போம், 7, 14ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு லீவு, பொங்கல் ஹாலிடேஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு 6 நாள் கவுன்சிலிங், கிட்டத்தட்ட ஒரு 6 நாள் கவுன்சிலிங் என்ன பண்ணிடுவாங்க, பொங்கலுக்கு முன்னாடியே முடிச்சிருவாங்க. ஸோ பொங்கல் முடிஞ்சு அதுக்கு அடுத்த வாரத்தில் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. அடுத்த விஷயம். ஓகேவா? அப்போது பொங்கலுக்கு முடிஞ்சு ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சாங்கன்னா உங்களுக்கு ஜேஏ கவுன்சிலிங்க்கு ஒரு 15 நாள், அங்கிட்டு நடுவில் ஒரு 10 நாள் கேப் போட்டு, உங்களுக்கு 10 நாள் இப்போ விடுறதுக்கு சான்ஸ் கம்மி தான். நடுவில் ஒரு 5 நாள் கேப் போட்டு, அதுக்கு அங்கிட்டு டைப்பிஸ்ட்டுக்கு ஒரு 10 நாள், அதுக்கு அங்கிட்டு என்ன பண்ணணும், உங்களுக்கு ஸ்டெனோக்கு ஒரு 5 நாள், 3-4 நாள் அப்படின்னு சொல்லி போய் உங்களுக்கு கடைசியில் ஃபாரஸ்ட் வாட்சருக்கு, அந்த ஃபாரஸ்ட் வாட்சருக்கு உங்களுக்கு என்ன நடத்தணும், ஃபிசிக்கல் நடத்தணும். அப்போ இந்த ஃபிசிக்கல் நடத்துறதுக்கே என்ன ஆயிரும்னா உங்களுக்கு மார்ச் கிட்ட வந்துடும். புரியுதுங்களா உங்களுக்கு? நடுவில் நமக்கு என்னெல்லாம் வருது, பொங்கல் ஹாலிடேஸ் வருது, நடுவில் சனி ஞாயிறு வருது, நடுவில் உங்களுக்கு குரூப் 2 எக்ஸாம் வருது, குரூப் 2A எக்ஸாம் வருது அப்படின்னு சொல்லி நிறைய எக்ஸாம்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஃபிசிக்கல் வேறு நடத்தணும். அவங்க என்ன பண்ணுவாங்க,
அடுத்த நோட்டிஃபிகேஷன் எப்போ சொல்லியிருக்காங்க? ஏப்ரல்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏப்ரல் வருது அப்புட்னா, அந்த ஏப்ரல்குள்ளே இவங்க என்ன பண்ணியிருக்கணும்? இந்த நோட்டிஃபிகேஷன் 1/2024 இந்த நோட்டிஃபிகேஷனை அவங்க கம்ப்ளீட் பண்ணி என்ன பண்ணுவாங்க? அடுத்த நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. அவங்க ஏப்ரல்குள்ளே சொன்ன டைமில் நோட்டிஃபிகேஷன் விடுறதுக்கு அவங்க இந்த நோட்டிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ ஃபிசிக்கல் முடிச்சு அவங்க ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்ச் இருக்கும், என்ன நடத்தியிருக்கணும்? கவுன்சிலிங் அப்படின்றது நடத்திருக்கணும் அந்த மார்ச் எண்டுக்குள்ளே. ஸோ அதுபடி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த இதெல்லாம் பார்க்காம நடுவில் 5 நாள் கேப் வருது. இந்த 5 நாள் கேப் வருதுன்றதுக்காக இந்த 5 நாள் நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அவங்க யோசிப்பாங்க. இங்கே உங்களுக்கு என்னது, இங்கே ஒரு 3 நாள் லீவ் வருது அப்படின்றதுக்காக என்ன பண்ண வேணாம், நம்ம இந்த 5 நாளை வேஸ்ட் பண்ண வேணாம், இங்கே நம்ம கவுன்சிலிங் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு 5லேருந்து 6 நாள் சொல்லப்போனால் இங்கேயும் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் 6ஆம் தேதி நடத்துவதற்கான திங்கக்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் டக்குன்னு ஒரு 5 நாள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேபி இதில் நடத்துனாங்கன்னா கூட உங்களுக்கு ஆச்சரியத்துக்குரிய விஷயங்கள் கிடையாது. ஓகேங்களா? அப்போ இதுதான் இப்போ உங்களுக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகி இப்படி தான் போகும். அதுக்கான ரீசன்ஸ் அப்படின்ற விஷயங்களும் இதுதான். புரியுதுங்களா உங்களுக்கு? நிறையா உங்களுக்கு விஷயம் இருக்குது. இதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து நம்மளுடைய கெஸ்ஸிங் தான். இதில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இதில் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது நம்ம கெஸ்ஸிங் தான். இதில் டிஎன்பிஎஸ்சிக்கு இன்னும் நிறைய ஒர்க்ஸ் இருக்கலாம். அவங்க என்ன பண்ணணும் அப்படின்றத அவங்க ஒரு விதமாக யோசிச்சு வச்சிருக்கலாம். அதெல்லாம் பிளான் பண்ணி நடக்கலாம். ஆனால் நம்மளை கேட்டிங்க அப்படின்னா ஜனவரியில் கவுன்சிலிங் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜனவரி லாஸ்ட் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. பொங்கலுக்கு முன்னாடியே நம்ம பிளான் படி ஜனவரி மாதம் 6ஆம் தேதி கவுன்சிலிங் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம். கவுன்சிலிங் மெமோ அப்படின்றது இந்த இயர் எண்டுக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதுதான் நம்ம சொல்ல வந்தோம். அதுக்கான விஷயங்கள் நம்ம இதுதான். ஓகேங்களா? ஓகே. அப்போ உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் புரிஞ்சிருக்கும், கிளியர் கட்டாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இதே போல் இன்னொரு வகுப்பில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.